விலகி ஓடு. பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகியோடி. 2 தீமோத்தேயு 2:22. குளிர் பிரதேசம் ஒன்றில் புரட்சி எண்ணம் கொண்ட ஒரு சிட்டுக்குருவி வாழ்ந்து வந்தது. இலையுதிர் காலத்தின் இறுதி கட்டம் நெருங்கிய போது மற்ற குருவிகள் அனைத்தும் தென் திசையை நோக்கி பறக்க ஆயத்தமாயின. ஆனால் அந்த சிட்டுக்குருவி மட்டும் அவைகளோடு செல்லக்கூடாதென தீர்மானித்து விட்டது. குளிர்காலமும் வந்துவிட்டது. குளிரின் ஆக்ரோஷத்தை கண்ட அந்த சிட்டுக்குருவி கலங்கிவிட்டது. கடைசியில் அதுவும் தெற்கு நோக்கி பறக்க தீர்மானித்த போது அக்கடுமையான குளிரில் பறந்தால் மரணம் நிச்சயம் என்பதை அறிந்து இருந்த இடத்திலேயே தங்கிவிட்டது. அதன் இறக்கையில் பனி படர்ந்ததால் பறக்க முடியாமல் தான் வாழ்ந்த அந்த மரத்தின் கீழே ஒரு விவசாயியின் வீட்டு முற்றத்தில் விழுந்துவிட்டது. அந்த முற்றத்தில் மேய்ந்து கொண்டிருந்த பசு ஒன்று அந்த சிட்டுக்குருவியின் மீது சாணம் போட்டு விட்டு சென்றுவிட்டது. அந்த சாணத்தின் வெப்பம் அதற்கு இதமாக இருந்தது. மகிழ்ச்சியுற்ற அந்த சிட்டுக்குருவி பாட ஆரம்பித்தது. அந்த பக்கமாய் வந்த பூனை அதை சாப்பிட்டு விட்டது. வேதத்தில் சிம்சோன் என்ற வாலிபனை நாம் அறிவோம். அந்த வாலிபன் இஸ்ரவேலை பெலிஸ்தியரின் கைக்கு நீங்கலாக்கி இரட்சிக்க தொடங்குவான் என்ற தேவ திட்டம் தரிசனம் இருந்தது. சிம்சோன் பாவத்திற்கு விலகி ஓடாமல் கண்களின் இச்சைக்கு இடம் கொடுத்ததினால் அவனுடைய முடிவு மிகவும் பரிதாபமாக இருந்தது. மிகவும் பலமுள்ள இஸ்ரவேலை 20 வருஷம் நியாயம் விசாரித்த அந்த வாலிபன் பாவத்திற்கு விலகியோடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய தரிசனத்தை தேவ திட்டத்தை இழந்தான். இதை வாசிக்கின்ற பிரியமானவர்களே, பாவத்தை தண்ணீரைப் போல குடிக்கிற பாவம் நிறைந்த உலகில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைய இளைஞர் சமுதாயம் இப்படிப்பட்ட பாவ கிரியைகளுக்கு விலகி ஓடாமல் பாவத்தோடு போராடி கொண்டிருக்கிறார்கள். பாவம் இன்னதென்று தெரியாமலேயே வாழ்ந்து வருகின்றனர். ஒவ்வொரு நாளும் நம்மை சுற்றி நடக்கிற செயல்களை பார்த்தால் மனம் பதறுகிறது. நம்முடைய பிள்ளைகளுக்கு பாவத்திற்கு விலகி ஓட கற்றுக் கொடுப்போம். நாம் அதை செய்ய தவறினால் அவர்கள் தேவ தரிசனத்திற்கும் தேவ திட்டத்திற்கும் விலகிவிட நேரிடும். ஆகையால் நாம் மிகுந்த ஜாக்கிரதையோடு பாவத்தை விட்டு விலகி ஓடுவோம். ஜெப குறிப்புகள். லெபனான் மீது இஸ்ரேல் நடத்தும் வான்வழி தாக்குதல் நிறுத்தப்பட. 2. மகாராஷ்டிராவில் சேரி பகுதியில் வாழ்கின்ற மக்களின் வாழ்வாதாரம் ஆசீர்வதிக்கப்பட. 3. நாகப்பட்டினம் பணித்தளம் சண்முகவேல் என்பவருக்கு வாதநோய் குணமாக. 4. வடமாநில மிஷனரிகளின் பாதுகாப்பிற்காக.